அவர்கள் கொடாப்பட சின்னத்திலே வாக்குகளை கேட்டு எங்க ஊர்ல இவ்வளவு நீளமா இல்லையே. எவ்வளவு இது? ஒண்ணு வெறும் 20 ரூபாயா? எங்க இதெல்லாம் வைரம் வைடூரியத்தோட வயிற்றுல ஒரு பூச்சி இருக்காது. அப்ப பசுமாட்டுக்கு வாங்கிக்கலாம், காசு கொடு. பசுமாட்டுக்கு இதை மட்டும் போடுவாங்க, வேற கீரை திங்காது. ஏன் தெரியுமா? ஏன் கொடுங்க கொடுங்க கொடுங்க. தேங்காய் எவ்வளவு? 10 தான் சார். 10 ரூபாயா? இந்த தேங்காய் வெறும் 10 ரூபாயா? ரொம்ப அநியாயம் சார். எப்படிங்க விவசாயம் வாழுவான்? 40 அடி உயரத்தில் மரத்தில் ஏறி தேங்காயை பறித்து அதை உரித்து அவனுக்கு காசு கொடுத்து சந்தையில் வந்து 10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னா ரொம்ப அநியாயம். அதனால தான் விவசாயிகள் டெல்லியில் போராடிட்டு இருக்காங்க. உயிரை கொடுத்து மோடி அரசாங்கம் கண்டுக்க மாட்டேங்குது. விவசாயிகளுக்கு ஆதார விலை, குறைந்தபட்ச ஆதாய விலை வேணும்னு வியாபாரி கொண்டு வந்து விற்கிறாரு. விவசாயி உற்பத்தி பண்ணுறான். வெறும் 10 ரூபாய்க்கு மக்களே இங்கே தேங்காய் கிடைக்குது. தொண்டை கம்மியாயிடுச்சு, மைக் இல்லாமல் பேசலாம். காசு கொடுத்துட்டியா? வளரசு இந்த காசு ஏற்கனவே கம்மியாக தான் கொடுக்குறாங்க. இவன்கிட்ட போய் அடிச்சு பேசுறாங்க. போய் மாலில் போய் அப்படி வைக்க கூடாது. அவருக்கு ஒன்றும் சரியா? 50 ரூபா வச்சுக்கோ, வாங்க. வா வா. என்னடா பலாப்பழம் இன்னும் பூசணிக்காய் வாங்குறேன்னு பார்க்குறீங்களா? இப்போ பாருங்க என்ன பண்ண போறீங்க. இன்னைக்கு அமாவாசைன்னு நினைக்கிறேன். சரியா? இந்த நாட்டை பிடிச்சிருக்கிற, பீடித்திருக்கிற, மக்களை வாட்டி விதைக்கிற பாஜகவும் அதற்கு சிஏஏ என்ஆர்சிக்கு துணை போன ஒட்டுமொத்த தமிழர்களை வஞ்சிக்கிற, ஸ்டெர்லைட்டில் 14 பேரை நாயை சொல்கிற மாதிரி சுட்டு கொன்ற, அம்மாவை ஆப்ரேஷன் பண்ணால் கூட ஒரு ஆஸ்பத்திரியில் சொந்தக்காரங்க கையெழுத்து கேட்பாங்க இல்லையா? அப்போ யார் கையெழுத்து போட்டால் அந்த 2 பெண்மணியை பேச்சுட்டுக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் 4 வருஷம் அதிமுகவில் பயணித்தேன். அவங்க தாய்க்கு தாயா, பிள்ளைக்கு பிள்ளையா, ஒரு அதாவது குழந்தை மாதிரி அவங்க மோதியா இந்த லேடியான்னு கேட்டு ஜெயிச்சாங்க இந்த தேர்தலில். அது தாங்காம மத்திய அரசின் துணையுடன் ராஜ விசுவாசின்னு சொல்லிட்டு இருக்கவங்க பதில் சொல்லலாம். இந்த கோர்ட்டு கேஸ் சொல்லலாம். நானே ஆர்டிஐ இப்படி என்னன்னு கேள்வி கேட்டு பல டாக்குமெண்ட் வச்சுருக்கேன். ஸோ நான் இங்கே போட்டியிடுறதுனால ஒரு பக்கம் இந்த தீய சக்தி பாஜக அவங்க துணை போகிற அந்த அதிமுக ரெண்டும் தமிழ்நாட்டை விட்டு ஒழிக்கும். நான் தான் இங்கே ஜெயிக்க போகிறேன். தெளிக்கும் அமாவாசை அன்னைக்கு உடைக்க விடு. ஆமாம், இதில் சூடம் காசெல்லாம் வைப்பாங்க. அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. இப்படி சுத்தணுமாப்பா? இப்படியா? இப்படியா? 2 3 இதுல அதிமுக பிஜேபி தேர்தலோட போயிடும். நான் இந்த தொகுதியில ஜெயிப்பேன்.